ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்களோ, என்னென்ன நன்மைகள் தீமைகள் செஞ்சுருக்காங்களோ, அதன் அடிப்படையில் அவங்க இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம்ங்கிற ஒரு இடத்துக்கும் நரகம்னு ஒரு இடத்துக்கும் போய் நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி சொர்க்கம் நரகம் அப்படி அமைஞ்சு அங்கே தண்டனைகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிப்பாங்கன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஞானத்தில் உண்மையான சொர்க்கமும் நரகமும் நாம் வாழும் இந்த வாழ்க்கை தான். நன்மையோ தீமையோ எங்கே பண்ணோம்? இந்த பூமியில் தான் பண்ணோம். அந்த நன்மை தீமைக்குண்டான நம்ம செய்த நன்மை தீமைக்குண்டான பலனையும் எங்கே அனுபவிக்கணும்? இந்த பூமியில் தான் அனுபவிக்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கேன்னா முன் ஜென்மத்தில் நாம் சேர்த்து வைத்த பாப புண்ணியத்தினுடைய கணக்கைத்தான் இங்கே நாம் அனுபவிச்சுக்கிருக்கோம். ஒரு நன்மை அனுபவிக்கிறோம்னா அது நாம் செய்த நன்மையின் புண்ணியத்தினுடைய அடையாளம். ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம்னா அது நாம் செய்த பாவத்தினுடைய அடையாளம். ஆனால் வாழும் காலத்தை நல்ல முறையாக நல்ல விதமாக பிறருக்கு தீங்கு நினைக்காம, பிற ஜீவராசிகளுக்கு துன்புறுத்தாமல் உண்மையாக அன்பும் கருணையோட அமைதியும் தெளிவோடு வாழ்ந்தோம்னா வாழும் காலமும் சொர்க்கம், இனி வாழப்போகிற காலமும் சொர்க்கமாகவே இருக்கும். சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கை தான். ஆத்ம வணக்கம்.